ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் அரை கப் கம்பு இருந்தால் போதுங்க. நல்ல ஒரு ஃபில்லிங்கான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. இதை நீங்கள் இட்லி தோசைக்கு பதிலாக காலை நேர உணவாக எடுத்துக்கிறப்ப சர்க்கரையோட அளவை கட்டுக்குள் வைக்கும். நார்ச்சத்தும் இரும்பு சத்தும் அதிக அளவில் இருக்கிறதுனால உடம்புக்கு நீண்ட நேரத்துக்கு நல்ல ஒரு வலு கொடுத்து சக்தியை தருங்க. இன்றைக்கி அந்த கம்பை வச்சு தான் ஒரு அருமையான ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு மிக்சிங் பவுலில் அரை கப் அளவுக்கு கம்பு, 100 கிராம் அளவுக்கு தாங்க கம்பு எடுத்துருக்கேன். அதை நல்லா தண்ணியில் அலசிட்டு ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துக்கங்க. இப்போ நல்லாவே கம்பு ஊறி இருக்குது. அதில் இருக்க தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கங்க. இப்போ செய்யறதுக்கு ப்ரெஷர் குக்கரை சூடு பண்ணியிருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் இதில் சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 5-6 பூண்டு பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. ஒரு பச்சை மிளகா கீரி சேர்த்துக்கங்க. கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கங்க. வதக்கிட்டு இதில் மீடியம் சைஸ் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுக்கங்க. இது மாதிரி வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்ததும் இப்போ இதோட ஒரு மீடியம் சைஸில் பழுத்த தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கங்க. அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கங்க. 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கங்க. 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா தக்காளி மசிஞ்சு வர்ற அளவுக்கு கலந்து விட்டுக்கங்க. கலந்த பிறகு இதில் கேரட், பீன்ஸ் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. கூடவே ஊற வச்ச பச்சை பட்டாணி ஒரு அரை கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மசாலாவோட கலந்து விட்டுக்கங்க. கலந்த பிறகு இதில் ஊற வச்சு தண்ணீர் வடிகட்டி எடுத்து வச்ச கம்பை சேர்த்துக்கங்க. கூடவே இதோட 1/4 கப் அளவுக்கு ஊற வச்ச பாசிப்பருப்பு சேர்த்துக்கங்க. ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிங்கனாலே போதும். பாசிப்பருப்பு நல்லாவே ஊறிடும். அரை கப் கம்பு எடுத்தோம். அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு ஊற வச்ச பாசிப்பருப்பையும் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்துட்டு இதில் எந்த கப்பில் கம்பு எடுத்தோமோ அதே கப்பில் 3 கப் அளவுக்கு தண்ணீர் அளந்து ஊற்றிக்கங்க. இது மாதிரி தண்ணீர் அளந்து ஊற்றிட்டு இந்த டைமில் உப்பு கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கங்க. நம்ம ஏற்கனவே காய் வதங்க பார்த்து உப்பு சேர்த்தோம். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால் இந்த டைமில் உப்பு கொஞ்சம் சேர்த்து நல்லா கலந்துட்டு ப்ரெஷர் குக்கரை மூடிடுங்க. மூடி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 4லேருந்து 5 விசில் வர விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. விசில் வரும்போதே நல்ல கமகமன் மணமாக இருக்குங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு தடவை செஞ்சிங்கன்னா போதும். இனி அடிக்கடி இதை தான் செய்வீங்க. வாரத்தில் 4 நாள் இட்லி தோசைக்கு பதிலாக காலை நேர உணவாக இதை சாப்பிட்டிங்கனாலே போதும். சர்க்கரையோட அளவை கட்டுக்குள் வைக்கும். நீண்ட நேரம் பசி எடுக்காது. நல்ல உடம்புக்கு தெம்பையும் புத்துணர்ச்சியும் கொடுக்கும். இப்போ விசில் ப்ரெஷர் பூரா கம்ப்ளீட்டாக இறங்கினதும் ப்ரெஷர் குக்கரை திறந்துக்கலாம். பாருங்கள், நல்ல கமகமன் மணமாக இருக்குது. இப்போ இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சுற்றி ஊற்றிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகளை பொடிசாக கட் பண்ணி தூவி கலந்து சுட சுட பரிமாறலாம். இதுக்கு சைட் டிஷ்லாம் எதுவுமே தேவையில்லைங்க. அப்படியே சாப்பிடவே வெஜிடேபிளோட சூப்பராக ரொம்ப ரொம்ப அருமையாக சுவையாக இருக்கும். சத்தும் சுவையும் கலந்த இந்த ஹெல்த்தியான கம்பு கிச்சடி ரெசிப்பியை நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. இந்த ஹெல்த்தியான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.